அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி மார்க்க மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து கூடூர் பிரிவில் கவரப்பேட்டை மற்றும் பொன்னேரி ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகளானது இன்று 17ஆம் தேதி காலை 9:25 மணி முதல் மதியம் 2:25 மணி வரை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அந்த பாதையில் இயங்கக்கூடிய மின்சார ரயில்கள் உட்பட 21 ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. பங்குனி மாதத்தின் மங்களகரமான தினமான இன்று மார்ச் 17ஆம் தேதி அதிகளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளது. இதனை ஏற்று மார்ச் 17ஆம் தேதி அன்று ஒரு சர்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சர்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளும், ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. துணை கலெக்டர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 90 பதவிகளுக்கான குரூப் 1 மெயின் தேர்வுக்கான ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. சத்துணவு மையங்களில் உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மாதம் 3000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்ப அனுமதி அளித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள 7700 பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு ஏதுமின்றி விண்ணப்பதாரர்களிடம் மாவட்ட வாரியாக நேர்முக தேர்வை நடத்தி நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் 3886 அங்கன்வாடி பணியாளர், 305 மினி அங்கன்வாடி பணியாளர், 3592 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. NCET நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசமானது மார்ச் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக NTA அறிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டுக்கான NCET நுழைவுத் தேர்வு கணினி வாயிலாக ஏப்ரல் 29ஆம் தேதி நடத்தப்படவும் உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 178 நகரங்களில் தேர்வு மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. கடைசியாக எட்டாவது அறிவிப்பு. பொதுமக்கள் நாய்க்கடியால் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளில் ARV ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எனும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரேபிஸ் ஒரு கொடிய வைரஸ் நோய். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நாய் மனிதனை கடித்தால் மனிதன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். நாய்கள் கடிப்பதால் மட்டுமே இல்லாமல் நாய்கள் புரண்டினாலும் கூட உடலில் உள்ள சிறு காயங்களில் உமிழ்நீர் பட்டாலும் கூட இந்த ரேபிஸ் நோய் பரவும். நாய் கடித்தவுடன் 4 ஊசிகள் போட்டுக்கொள்வதன் மூலமாக ரேபிஸ் நோயை 100% வரவிடாமல் தடுத்துவிடலாம். மேலும் நாயின் ஆழமான கடிகளுக்கு ஏற்ப இம்யூனோகுளோபுலின் எனும் மருந்தும் அளிக்கப்படுகிறது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.